எங்கும் மணியோசையும் தூப தீப ஆராதனைகளும் தேவாரம் திருவாசகங்களும் முருகர் கோவிலில் அரோகரா என்ற குரலும் அம்மன் கோவில்களில் ஓம் சக்தி என்ற குரலும் பெருமாள் கோயில்களில் பெருமாளே ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்ற குரலோடு எங்கு நோக்கினும் பக்தி பரவசத்தோடு ஆண்டுகள் பல கடந்து குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்த திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கும் தெப்பத் திருவிழா நடைபெறாத இருந்த கோயில்களுக்கு தெப்பத் திருவிழாக்களும் ஓடாமல் இருந்த மரத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் தங்கத்தேர்களை முழுமையாக திருக்கோயிலில் இருக்கின்ற கோயில்களை ஓட வைத்த பெருமையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும். பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக விருந்து மண்டபம், சஷ்டி மண்டபம், திருமண மண்டபம், பக்தர்கள் தங்கும் விடுதி, இணை ஆணையர், துணை ஆணையர்களுக்கு, உதவி ஆணையர்களுக்கு அலுவலகம் கட்டுதல், திருக்கோயிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு குடியிருப்புகள், திருக்கோயிலே பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு குடியிருப்புகள், பொங்கல் கருணை தொகை, அர்ச்சகர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்துதல், பொங்கலுக்கு புத்தாடைகள் வழங்குவதென்று ஆன்மீக புரட்சியே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த கிட்டத்தட்ட 38 மாதங்களில் செய்வதற்கரிய பல செயல்களை